never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you want. Hello investors, welcome to Investor Mind Voice. Today 23rd September மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். வாட் ஆர் வி லேர்னிங் டுடே? நம்பர் 1, டுடே மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். செகண்ட் 1, வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட், மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ் பார்த்துருவோம். ஐபிஓட ஸ்டேட்டஸ், மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸ்டாக் டிப்ஸ் ஆஃப் த டே, ஒரு 3 புரோக்கர்ஸ் பார்த்தோன்னா ஒரு 11 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். டெய்லி ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இந்த கம்பெனியை பற்றி தான் ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி 24th செப்டம்பர் அதனுடைய ஓப்பனிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதக்கிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக, ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். 2 days பிஃபோர் நம்ம குளோபல் நாட்டாம ட்ரம்ப் ஒரு வாயில பிபி வச்சு ஊதல இன்னமும் மார்க்கெட் வந்து ஒரு டென்ஷனில் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் நோக்கி தான் போயிடுச்சு. டவுன்வர்டு சொல்லலாம் அல்லது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். அதுக்கான ரீசன்ஸ் வந்து H1B விசாவுடைய ஃபீஸ் ஹைக்கு தான். அதை தொடர்ந்து ஐடி செக்டர் எல்லாமே செல் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அது இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இந்த இன்வெஸ்டர் எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து குளோபல் லெவலில் தொடர்ந்து ஒரு வீக்னஸ் இருக்குது. வார், அதுக்கடுத்து ட்ரம்ப்போடைய டேரிஃபும் இருக்குது. இதை தொடர்ந்து ஓவர் வேலிட்டியில் எல்லாமே இருக்குது. அதாவது இந்தியன் மார்க்கெட்டும் சரி, வேர்ல்டு மார்க்கெட்டும் சரி, மேலே போகிறதா இல்லை கீழே போகிறதா ஒரு கன்ஃபியூஷன்லேயே மார்க்கெட் வந்து தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 32 பாயிண்ட் நெகட்டிவ் 25,169 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் வந்து 57 பாயிண்ட் நெகட்டிவ் 82,102 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 225 பாயிண்ட் பாசிட்டிவ் 55,550 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பிஎஸ்சி பேங்க் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதன் காரணமாக தான் நிஃப்டி பேங்க் இன்னைக்கு மேலே போயிருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவாக நியூஸை கொடுத்துட்டு மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் நெகட்டிவ் நியூஸை கொடுத்தது காரணமாக அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் முடிஞ்சிருக்கு. அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரீஸான டவ், S&P, நாஸ்டாக் 3 வந்து இன்னைக்கு ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஜப்பான் மார்க்கெட்டும் நியரஸ்டாக 1% மேலே இன்னைக்கு பாசிட்டிவ். ஆங்சன் அண்ட் ஷாங்காய் ரெண்டுமே இன்னைக்கு வந்து நெகட்டிவ். நம்ம மார்க்கெட் நிஃப்டி, சென்செக்ஸ் மணி நெகட்டிவ் ட்ரேட் முடிஞ்சிருக்கு. யூஎஸ்டி டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா நியரஸ்டாக இன்னைக்கு ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு $97 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இந்திய ரூபீஸ் மதிப்பு யூஎஸ் ஸ்டாக்ஸ் ஒரு $88 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு, சில்வர் ரெண்டுமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ். நேற்று வந்து பார்த்தோன்னா சில்வர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து கோல்டு வந்து 1% மேலே ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. காப்பர் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். குரூடாயில் பார்த்தா நியரஸ்ட்டாக 1% மேலே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ். டுடே கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்டோடைய சென்னையோட பிரைஸ் பார்த்துருவோம். 24 கேரட் 1 கிராம் 11,455 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு 22 கேரட் 10,500, 18 கேரட் 8,700 இருக்குது. சில்வர் வந்து 1 கிராம் 149, பிளாட்டினம் வந்து 1 கிராம் 4,019 இருக்குது. டைமண்ட் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் 1 கேரட் வந்து 5 லட்சத்துலேருந்து 7 லட்சத்து வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சி டாப் 5 காயின்ஸ் மட்டும் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். அதில் நம்பர் 1 பிட்காயின் பார்த்தோன்னா 1,12,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்திரியம் வந்து 4,190 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி $1 நியரஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. XRP $2.86 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. BNP பார்த்தோன்னா $1,004 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ் டீட்டெயில் பார்த்துருவோம். மார்க்கெட்டில் இருக்கிற 14 இண்டிசஸில் பார்க்கும்போது ஒரு இண்டிசஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். மீதி ரிமைனிங் 13 இண்டிசஸ் பார்த்தா நீங்கள் ஒரு நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அந்த ஒன்று பாசிட்டிவ் எதுன்னு பார்த்தோன்னா வேல்யூ 20 இது மட்டும் தான், அதுவும் ஒரு ஸ்லைட்லி தான் பாசிட்டிவ், பெரிய லெவலில் இல்லை. அடுத்து செக்டர் இண்டிசஸ் பார்க்கும்போது 14 இண்டிசஸில் ஒரு 6 இண்டிசஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும், 8 இண்டிசஸ் பார்த்தா நீங்கள் நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதில் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் பார்த்தா நியரஸ்ட்டாக 1.09% வந்து பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுலேயும் கனரா பேங்க், SBI, யூனியன் பேங்க், அடுத்து பரோடா பேங்க், இந்த பேங்க் எல்லாமே இன்னைக்கு ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. இதன் காரணமாக தான் பேங்க் நிஃப்டி சரி, செக்டருடைய எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு மேலே போயிருக்கு. அடுத்து இன்றைக்கி ஒரு டவுனில் இருக்கிற செக்டார் சொல்லும்போது FMCG பார்த்தோன்னா 1.29% வந்து இன்றைக்கி ஒரு நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதில் FMCGயில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருத்து அடி வாங்கின ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது கோத்ரேஜ் கன்சியூமர் 3.2%, ரேடிகோ கைட்டான் 2.31, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா 2.01, இந்துஸ்தான் யூனிலிவர் 1.94, நெஸ்லே பார்த்தோன்னா 1.67, மேரிகோ பார்த்தோன்னா 1.51, டாபர் வந்து 1.35, வருண் பெவரேஜ் 1.17, இமாமி பார்த்தோன்னா 1, ITC பார்க்கும்போது நியரஸ்ட்டாக 1%, கோல்கேட் பார்க்கும்போது 0.85, டாடா கன்சியூமர் 0.14%. இந்த மேஜரான ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு டவுனில் தான் போயிருக்கு. ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். மெயின் போர்டு ஐபிஓவில் இன்றைக்கி வந்து ஒரு 6 ஐபிஓ பார்த்தோன்னா ஓப்பனில் இருக்குது. அந்த 6 ஐபிஓவில் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஐபிஓ இருக்குது. அது 3 எதுனா செசாசாய் எலக்ட்ரிக்கல், இது வந்து ஒரு 17% மேலே கிரேமர் ப்ரீமியம் இருக்குது. அடுத்து வந்து சோலார் வேர்ல்டு எனர்ஜி ஒரு 18% இருக்கும். ரீசெண்டாக பார்க்கும்போது சோலார் சம்மந்தமான ஒரு ஐபிஓ இல்லை ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தமான ஒரு ஐபிஓ, எந்த ஒரு ஐபிஓ வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ்லையும் அதிகப்படியான லிஸ்டிங் கேன் கொடுக்குற மாதிரி வருது. அடுத்து 3ஆவதாக பார்க்கும்போது அல்டானா எலக்ட்ரிக்கல், இது ஒரு 14% மேலே இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் நோக்கி ஒரு சைட்வேஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 20% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கீழே ஐபி அப்ளை பண்ணுறது இப்போதைக்கு ஒரு ஹை ரிஸ்க் தான். அதனால் அடுத்து ஒரு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இந்த ஒரு ஐபி எல்லாமே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ப்ளஸ் அதோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ எல்லாமே அதிகரிக்கும் போது நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
அடுத்தது எஸ்எம்இ ஐபிஓன்னு பார்க்கும்போது ஒரு 8 ஐபிஓ பார்த்தோன்னா ஓப்பன் இருக்குது. இந்த 8 ஐபிஓலே ஒரே ஒரு ஐபிஓ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரூ கலர்ஸ் இந்த ஐபிஓ பார்த்தோன்னா இப்போ 23% மேலே கிரே மார்க் எப்பயுமே இருக்குது. அதோட சப்ஸ்கிரைப் ரேஷியோ பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக ஒரு 2 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு 2 நாள் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோட கிரே மார்க் பிரீமியம் மேபி அதிகரிச்சா மேபி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 20% மேலே இருக்கிறதுனால மேபி மார்க்கெட்டோட டென்ஷன் கீழே வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10% நம்ம லிஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்இ ஐபிஓ எப்பயுமே ஒரு அதிகப்படியாக வேலிட்டில் இருக்கிறதுனால இது ஹை ரிஸ்க் தான். பட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா ஓன் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். மேலும் ஐபிஓ செக் பண்ணுறதுக்கு ஒரு 8 வெப்சைட் கொடுத்துருக்கோம். அந்த 8 வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் உங்கள் பேன் நம்பர் வச்சு செக் பண்ணுங்கள். மேலும் ஐபிஓ சம்பந்தமான எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான டிப்ஸ் வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டுடே ஸ்டாக் டிப்ஸ் ஆஃப் த டே ஒரு 3 புரோக்கர் ஒரு 11 ஸ்டாக்கு வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாக்னு 1 by 1 பார்த்துருவோம். மெட்டா ஈக்விட்டிஸ் லிமிடெடோடைய டெக்னிக்கல் அனலைஸான ரியாக் வந்து ஒரு 3 ஸ்டாக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் வந்து சிகாச்சிக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் 50 ஆகும், அதனோட ஸ்டாப் லாஸ் 40 கொடுத்துருக்காரு. ரெண்டாவது ஸ்டாக்காக IFCI இதனுடைய டார்கெட் பிரைஸ் 70 ஆகும், அதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 55 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓலா எலக்ட்ரிக்கல் இதனுடைய டார்கெட் பிரைஸாக 70 ஆகும், அதனுடைய ஸ்டாப் லாஸ் 54 கொடுத்துருக்காங்க. வைஷாலி பரக் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்டாக்கு பயங்கர ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது இந்துஸ்தான் காப்பர் அதனுடைய டார்கெட் பிரைஸாக வந்து 310, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 288 கொடுத்துருக்காங்க. அடுத்து முத்து ஃபினான்ஸ் அதனுடைய டார்கெட் பிரைஸாக 3130, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 2980 கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்க்கும்போது அம்புஜா சிமெண்ட் இதனுடைய டார்கெட் பிரைஸ் 610, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 575 கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் புரோக்கிங் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான சுமித் பக்காடியை பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்டாக்கு வந்து ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது IFB இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அதோட டார்கெட் பிரைஸ் 1900, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 1695 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒன்றா பார்த்தோன்னா ப்ரோசல் ரினியூவபிள் எனர்ஜிக்கு அதனுடைய டார்கெட் பிரைஸாக 660, அதனுடைய ஸ்டாப் லாஸாக 599 கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்க்கும்போது பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் இதனுடைய டார்கெட் பிரைஸாக 142, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 127 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்றா பார்க்கும்போது மாரத்தான் நெக்ஸ்ட் ஜென் ரியாலிட்டி இதனுடைய டார்கெட் பிரைஸ் 720, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 648 கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 5th ஒன் பார்க்கும்போது டெலிப்ரோஸ் ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட்ஸ் இதனுடைய டார்கெட் பிரைஸாக 330, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 295 கொடுத்துருக்காங்க. இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே இவங்க அனலைஸ் பண்ணி தான் ஸ்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலும் இந்த கம்பெனிஸில் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க ஓன் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இந்த கம்பெனி தான் வந்து நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்கை வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணனா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், அதையும் பார்ப்போம். இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இந்த கம்பெனி 1967 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனி காப்பரில் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி இதுதான். இந்த கம்பெனி மேலும் காப்பரோட மைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் வரைக்கும் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயர் ஆன் இயர் இந்த கம்பெனியோடைய அவங்க சேல்ஸ் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. இந்த கம்பெனியோட பிளான்ட் எங்கெல்லாம் லொக்கேட் ஆயிருக்குன்னா ஒரு 5 ஸ்டேட்டில் வந்து இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது மகாராஷ்டிரா, குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 5 ஸ்டேட்லையும் இவங்களுடைய பிளான்ட் இருக்குது. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இப்போ 2025 இந்த வருஷத்தில் மட்டும் 3.5 MTPAல இருக்குது. அது MTPன்றது மில்லியன் டன் பர் ஆனம். இதிலிருந்து 12.20 MPTயா இவங்க வந்து அதிகரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது 2030க்குள்ள இவங்களுடைய பிளான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா ஒரு பிளான் இருக்கிறாங்க. அடுத்து இவங்க ரெவன்யூடைய பிரேக்கப் பார்க்கும்போது 2025 டொமஸ்டிக் அதாவது இந்தியாவில் மட்டும் ஒரு 93% சேல்ஸ் எல்லாமே இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது. ஒரு வெறும் 7% மட்டும் தான் அதர் கண்ட்ரீஸில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃபியூச்சர்ஸில் மேபி அதர் கண்ட்ரிலையும் மேபி இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதனுடைய மார்க்கெட் கேப் 29,000 கோடிக்கு மேலே இருக்குது. இதனுடைய ஸ்டாக் பி 60 இருக்குது. இதனுடைய இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது 36 பி இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஏ கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கம்பெனி அதிகப்படியான க்ரோத்தில் போகும்போது அதனுடைய ஸ்டாக் பி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதனுடைய ROC பார்க்கும்போது 23லையும் டிவிடெண்ட் ஈல்டு பார்க்கும்போது 0.49%. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து கொஞ்சம் லோவாக தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டெப்ட்னு பார்க்கும்போது 167 கோடி தான் கடன் இருக்குது. இதனுடைய டெப்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 1 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கம்பெனி எப்பவுமே டெப்ட்னு பார்க்கும்போது அதோட பர்சன்டேஜில் 1 விட கம்மியாக இருந்தால் அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க. 1 விட அதனுடைய கடன் அதிகமாக இருந்தாலே அது வந்து அதிகப்படியாக கடத்தில் இருக்கிற கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் அதாவது பேங்க் ப்ளஸ் நான் ஃபினான்ஸ் செக்டர் சொல்லக்கூடிய ஸ்ரீராம் ஃபினான்ஸ், முத்து ஃபினான்ஸ், சோழமண்டலம் இந்த மாதிரி கம்பெனி பார்க்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து கடனை வாங்கி தான் கடன் கொடுப்பாங்க. அதனால் இவங்களோட வேல்யூ எப்பயுமே 7, 8, 9 1 விட எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அடுத்து இந்த கம்பெனியோட EPS பார்க்கும்போது 5 இருக்குது. OPM பார்க்கும்போது 35 இருக்குது. இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் 307, என்னுடைய புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 27 இருக்குது. ஸோ புக் வேல்யூவோட இந்த கம்பெனி வந்து ஒரு 10 மடங்கு ஒரு ஓவர் வேல்யூ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட 1 இயர் ஹைன்னு பார்க்கும்போது 353, 1 இயர் லோன் பார்க்கும்போது 184. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது 5 இருக்குது. இதனுடைய ROI வந்து 18% இருக்குது. இதனுடைய PE ரேஷியோ பார்க்கும்போது 8. ஸோ PE ரேஷியோ 1 விட அதிகமாக இருந்தால் அது வந்து ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட growth வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வேல்யூலாம் இப்படி தான் இருக்கும். இந்த வேல்யூலாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு சூப்பராகவே இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படின்னு பார்த்துருவோம். 2014 2025 வரைக்கும் டேட்டாஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இவங்களுடைய ரிசர்வ்னு பார்க்கும்போது 2014 1367 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2181 கோடி அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம்.
அடுத்து பாரோவிங் கடன் வாங்குற திறன் பார்க்கும்போது 2014 0, அடுத்தது 0 தான் இருக்கு. இப்போ பார்க்கும்போது இவங்களுடைய கடன் வெறும் 167 கோடி தான் இருக்கு. ஸோ இவங்க ரிசர்வே பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே இருக்கு. அவங்க கடன் 167 தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியே சொல்லலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்னு பார்க்கும்போது 2014 2000 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3700 கோடி மேலே அதிகரிச்சிருக்கு. ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது உண்மையிலேயே இது சூப்பராக தான் இருக்கு. இந்துஸ்தான் காப்பர் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். எப்பயும் ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனி 2014 2025 வரைக்கும் டேட்டா இருக்கு. இந்த 2014 உங்களுக்கு சேல்ஸ் வந்து 1400 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2014 900 கோடியாக இருந்தது. இப்போ வந்து 1003 கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ ஒரு கம்பெனி எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப அதிகமாக கூடாது. பட் உங்கள் ஸ்டேட்லேயும் அதிகரிச்சிருக்காங்க. 900 1300 தான் இருக்கு. அடுத்து மெயினாக பார்க்கும்போது ஒரு நெட் ப்ராஃபிட் தான். 2014 வந்து 286 கோடி அவங்க நெட் ப்ராஃபிட் இருந்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து கம்மியாகிட்டே போகுது. குறிப்பாக பார்க்கும்போது கொரோனா 2020 பார்க்கும்போது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது -569 கோடி நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2021 பார்க்கும்போது இவங்க தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் சூப்பராக இருக்கு. காம்பனோட சேல்ஸ் growth பார்த்துருவோம். இவங்களுடைய சேல்ஸ் growthனு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸாக 7%, 5 இயர்ஸாக 20%, 3 இயர்ஸாக 4% இருக்காங்க. உடைய ப்ராஃபிட் growth பார்க்கும்போது 10 இயர்ஸாக 22%, 5 இயர்ஸாக 23%, 3 இயர்ஸாக 8% இருக்காங்க. இவங்களுடைய CAGR பார்க்கும்போது 10 இயர்ஸாக 18%, 5 இயர்ஸாக 55%, 3 இயர்ஸாக 38%, 1 இயர்ஸ் மட்டும் ஒரு நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. உடைய ROI பார்க்கும்போது 10 இயர்ஸாக 8%, 5 இயர்ஸாக 17%, 3 இயர்ஸாக 16%, லாஸ்ட் 1 இயர் மட்டும் ஒரு 19% கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் காப்பர் இந்த கம்பெனியோட ஃபியர் கம்பேரிசன் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கும்போது இந்த காப்பர் பிஸ்னஸ்லேயே நம்பர் 1 எடுத்துக்கிறது இந்துஸ்தான் காப்பர் தான். அதுக்கடுத்து மற்ற எல்லா கம்பெனியுமே இவங்களோட ரொம்ப சின்ன கம்பெனி வேல்யூ வைஸ் பார்க்கும்போது. ஸோ காப்பர் கம்பெனி இந்தியாவில் வந்து ஒரு மோனோபோலின்னு கூட இந்த கம்பெனி சொல்லலாம். அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 2022 25 வரைக்கும் குவார்டர்லி வைஸ் பார்த்துருவோம். உடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து 2022 ஒரு 6% இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா 66% அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ். எஃப்ஐஸ் பார்க்கும்போது 2022 1% இருந்தது. இப்போ வந்து 3% மேலே அதிகரிச்சிருக்காங்க. டிஐஸ் பார்க்கும்போது 2022 5% இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 8% அதிகரிச்சிருக்காங்க. பப்ளிக் பார்க்கும்போது 2022 6% இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 21% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் வந்து ஒரு 3 குவார்ட்டராக பார்க்கும்போதும் இவங்க எல்லாருமே தொடர்ந்து வந்து அதிகரிச்சு தான் போகிறாங்க. யாருமே குறையல. ஸோ ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி சூப்பராக இருக்குது. ஃபைனலாக கன்க்ளூஷன் இந்துஸ்தான் காப்பர் கம்பெனியை பற்றி என்னுடைய பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த கம்பெனி பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் உண்மையிலேயே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஃபினான்ஷியல் வேல்யூ பார்க்கும்போது உண்மையாக நல்லா தான் இருக்குது. அதோட ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது அதுவும் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. இந்த பிஸ்னஸில் வந்து இவங்க தான் இந்தியாவில் ஒரு மோனோபோலின்றதால அதுவும் இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஃபைனலாக இவங்களுடைய டெப்த் பார்த்தா ரொம்ப லோவில் இருக்குது. இதுதான் என்னுடைய பாசிட்டிவ். நெகட்டிவ்னு சொல்லும்போது இந்த கம்பெனியுடைய PE ரேஷியோ ஆகட்டும் இல்லை பெக் ஆகட்டும் மற்ற எல்லா வேல்யூமே புக் வேல்யூ எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக காமி. இது மட்டும் தான் நெகட்டிவ். பட் என்னதான் அந்த வேல்யூ அதிகப்படியாக காமிச்சாலும் ஒரு கம்பெனி ஒரு ஃபாஸ்ட் growth இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஷார்ட் டைம் கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ நிறைய நியூஸஸ்லாம் வருது. கெயில் கூட ரீசெண்டாக பார்த்தா ஒரு மெமோரண்டை சைன் பண்ணி அது ஒரு ப்ராஜெக்ட்டும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஷார்ட் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ லாங் டைமுக்கு இந்த கம்பெனி உண்மையிலேயே சூப்பராக growth இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து ரெனியூவபிள் எனர்ஜி ப்ளஸ் நம்ம ஆட்டோமோட்டர் செக்டர் எல்லாமே EV வருது. எல்லாத்துக்குமே வந்து காப்பர் வந்து கண்டிப்பாக அதிகப்படியாக யூசேஜ் ஆகும். அதனால் ஒரு லாங் டைமுக்கு இந்த கம்பெனி சூப்பராக இருக்கும். ஒரு ஷார்ட் டைமுக்கு சூப்பராக இருக்கும். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து 55,509 ட்ரேடாக முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து 23 செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 54,800 இருக்குது. அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 54,748 அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 54,416 இருக்குது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 55,820 அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 59,153 இருக்குது. சென்செக்ஸ் வந்து 24 செப்டம்பர் நாளைக்கு அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும் பார்க்கும்போது 81,424 அடுத்த நெக்ஸ்ட் சப்போர்ட்டும் பார்க்கும்போது 80,096 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 82,896 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 83,351 இருக்குது. டுமாரோ 24 செப்டம்பர் நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,050 அடுத்த சப்போர்ட் 24,986 லாஸ்ட் சப்போர்ட்டை பார்க்கும்போது 24,859 இருக்குது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25,418 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25,552 இருக்குது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வர பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸை பொறுத்தாகுது. அட் ப்ரெசென்ட்டாக மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டும் சரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஒரு அண்டர் டென்ஷனில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வேறு எதுவும் நல்ல நியூஸ் எதுவும் வந்தால் மேபி மேலே போகும். இல்லை ட்ரம்ப் எதுவும் வாயை திறக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக மேலே போகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.